சில பேர் வாடகை வீட்டில் குடியிருப்பாங்க. நல்ல தொழில் பிக்கப் ஆகும், நல்ல பிஸ்னஸ், நல்ல லாபம் கொடுக்கும். சொந்தமாக இடம் வாங்குவாங்க, சொந்தமாக வீடு கட்டுற அளவுக்கு வசதி வரும். சொந்தமாக வீடு கட்டி அந்த லேண்டில் குடி போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் உள்டாவும் ஒர்க் அவுட் ஆகும். அப்படியே தொழில் சரியாக ஆரம்பிக்கும், மணி ஃப்ளோ கட் ஆகும். அதுக்கப்புறம் மீண்டும் பழைய நிலைமைக்கே போயிடுவாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. இங்கே தான் நீங்கள் வாஸ்தை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்கள் ராசிப்படி சரியில்லை, ஆனால் இந்த வாஸ்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமே ஒழிய, அந்த சொந்த வீடு கட்டி அதை வாடகைக்கு தான் விடணுமே ஒழிய நீங்கள் அந்த வீட்டில் போய் குடியிருக்கக்கூடாது. உங்கள் சுய ஜாதகம் அங்கே போனீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். லைக் நீங்கள் பினாமி மாதிரி தான், சொத்து உங்களுக்கு தான், ஆனால் இன்னொருத்தங்க தான் அதை அனுபவிப்பாங்க. அந்த மாதிரி வாடகைக்கு விட்டுட்டு வாடகைக்கு பணத்தை வாங்கிட்டு வச்சுக்கோங்க. இந்த சொத்து உங்களை காப்பாற்றுமே ஒழிய நீங்கள் அந்த அசட்டில் போய் குடியிருக்க முடியாது. இதுதான் உங்கள் ஜாதகப்படி விதி. வாஸ்துவுக்கும் ஜாதகத்துக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் இதுதான் வித்தியாசம். சின்ன மாறுதல் பண்ணி லாபத்தை சம்பாதிக்க முடியும்.